ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் செம கெத்தாக எம்டியாக நம்ம விஜய் மீட்டிங் நடத்துறத இன்றைக்கி தான் பார்த்தோம். நடத்திக்கின்னு இருக்கும்போது பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. நீ உடனே வீட்டுக்கு வா விஜய், வீட்டில் ஒரே பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு மீட்டிங்கை கட் பண்ணிவிட்டு காவேரி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடத்துல ஸ்டாப்லாம் பேசுகிறாங்க. இவர் இப்படியே பண்ணி தான் கம்பெனி என்ன நிலமா ஆகும்னு சொல்லிட்டு இதுதான் உண்மை. வீட்டு பிரச்சனையே பெருசாக பார்க்கும்போது கம்பெனியை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாரு விஜய். கம்பெனி பொறுப்பையும் நல்லா பார்க்கணும், அப்போ தான் நம்ம கெத்தான எம்டியும் இங்கே இருக்க முடியும். அடுத்ததாக வீட்டுக்கு போனதும் சாரதாம்மா வந்து அடிக்கிறாங்க. கிருஷ்ணா பார்த்து அத்தைன்னு இது பண்ணுறாரு. காவேரியும் போய் கோவப்படுறா. என் வீட்டு பொண்ணு மேலேயே இப்படி பண்ணியா, என் வீட்டு பொண்ணு கூடவே தப்பாக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முத்து மலரும் போட்டு அடிக்கிறாங்க. எவ்வளோ வாதாடுறாங்க, என் புள்ள அப்படி இல்லை, நான் அப்படி வளர்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் நம்பலை. இந்த இடத்துல தாத்தாவும் கேட்குறாரு, நம்ம வீட்டு பொண்ணு மேலேயே கையை வச்சா இவங்க தேவைலடா, இவங்க இப்போ வீட்டை விட்டு போட்டோன்னு சொல்லிட்டு விஜய்க்கும் நீங்கள் யாரும் இங்கே இருக்க தேவையில்லை, இப்போ வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாரு. இந்த இடத்துல அன்பும் வந்து கிளறி விட்டபடியே இருக்கிறாரு. அவர் கிளறி விட்டாலும் நாரதர் கழகம் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணா வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நர்மதா வந்து பேச போகிறா. இங்கே எல்லாருமே நிரூபிக்க தான் போகிறாங்க. ஏன்னா விஜய் வந்து தப்பாக நினைக்கல, இருந்தாலும் வான் பண்ணுறாரு. இந்த விஷயமும் தெரியுது. இந்த இடத்துல அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, அந்த பாப்பா விழ போகும்போது நான் போயிட்டு இப்படி பிடிச்சமான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கே சொல்ல போகிறாங்க. ஆனால் நம்ப போகிறது கிடையாது. அப்புறம் நர்மதாவை கூட்டி விசாரிக்க போகிறாங்க. நர்மதா வந்து சொன்ன பேர் தான் விஜய்க்கே புரிய போகுது. ஆனால் விஜயும் வந்து இந்த இடத்துல யாரும் வீட்டில் இருக்க வேணாம், கிளம்புங்கன்னு தான் சொல்கிறாரு. இந்த அம்மா வந்து நான் என் புள்ள தப்பானவன் கிடையாது, நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம விஜய்க்கு ஜலதோஷம். நாளைக்கு எபிசோடில் அழகாக ப்ரமோவும் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம காவேரியும் விஜயும் ஆவி பிடிக்க போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எபிசோடில். பை பாய்.